அதுக்கு வந்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றாங்க. நான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளு, எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. மார்ச்சில் அவள்கிட்ட கூட இருந்த 2 பேர் இருக்காள், அவளும் ஓடிவா, இவாளும் போயிடுவா. எனக்கு மினிஸ்டர் வேணாம், அதனால தான் ஏக்நாத் சிண்டேவே ஒதுக்குறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய கள நிலவரத்தை பற்றி பார்ப்போம் வாருங்க. வணக்கம் சுபியான் சார். வாங்க சார். 2-3 நாள் ஆச்சு நம்ம நிகழ்ச்சி. ஆமாங்க சார், வெள்ளிக்கிழமை பண்ண நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் லேட்டானாலும் கூட இன்றைக்கு நிறைய செய்திகள் நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன செய்தி வச்சுருக்கீங்க? ஆமாம், புதிய அமைச்சரவை பதவியேற்பு, சரி, இலாக்காவில் ஒதுக்கீடு, என்ன முக்கியத்துவம்? பழைய முந்தையில புதிய கல். அதாவது பழைய முந்தையில கல்னா ஏற்கனவே பல வருஷமா ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த சட்டியில, அந்த கலசம் சொல்றது. ஆமா, அதை வந்து கழுகி புதுசா ஊத்துறது. ஒரு 5 வருஷமா ஊற்றி இப்போ மறுபடியும் புதுசா ஊற்றிருக்காங்க. பழைய முந்தையில் புதிய கல். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. ஆனா அது ஏன் அல்ல நான் எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு காரணத்தை நீங்க தான் சொல்லணும். எதனால அப்படி சொல்றீங்க சார்? ஒரே ஒரு பாத்திரம் தான் சார், ஆனா கல் வந்து மாறி மாறி இருக்குது சார். பழைய அதான் சார், வேற வித்தியாசம். இப்படி அலசி தூர ஊத்திட்டு அவ்வளவுதான். புதுசா ஊத்துறோம். ஆமா, அதுதான். அப்பனா அந்த தன்மை மாறாது, அப்படித்தானே? ஆமா, மாறாது. ஆனா இப்ப வந்து தன்மை மாறிதான் ஆகணும். 10 வருஷம் இருந்தது வேற தான் ஆகணும்னு நீங்க சொல்லாங்க. மாறி இருக்கான்னு சொல்லுங்க. மாறி இருக்கு சார், சொல்லுங்க. மாறி இருக்கு. எப்படி மாறி? 10 வருஷம் ஒன் மேன் ஆர்மியா இருந்தாரு. சரி, அவர் தான் வச்சது சட்டம். சரி, எதுவுமே டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பத்தி கேட்கல, ரிசர்வ் வங்கி கவர்னர்கிட்டையும் கேட்குற. அவரா இது பண்றாரு, அவரா எல்லாமே எடுத்தாரு. இப்போ இன்னைக்கு அந்த நிலைமை இல்லைல்ல. 2 கடிவாளம் போட்டு இதுன்ட்டு இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்றாங்க இந்தியா கூட்டணி. நான் சொல்ற மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இல்லை. என்டிஏ அலையன்ஸ் 293 வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றாங்க. 2006 2011 வரைக்கும் இங்கே தமிழகத்தில் கலைஞர் ஆட்சி செஞ்சார். அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. ஏன்னா டிஎம்கே மாத்திரம்தான் இருந்தது கவர்மெண்ட்டில், அவங்க தான் மினிஸ்டர். இங்கே அப்படி இல்லை. அந்த என்டிஏ கூட்டணி சேர்ந்த மற்ற கட்சி இருக்கிறாங்கல்ல, அது பார்க்கணுங்களா சார்? அப்போ இது மைனாரிட்டி. அங்க வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து போர்ட்போலியோல யாரும் பங்கு பெறல. ஆமா சார், இங்க போர்ட்போலியோ எல்லாரும் பங்கு பெற்று. ஆமா, அப்பனா இது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாதுன்ற நானே. நீங்க சொன்னதை நான் கேள்வியாவும் எடுத்துக்கிறேன், உங்களுடைய கருத்து பாதையும் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க இல்லையா, இப்போ உண்மையிலே நீங்க சொன்ன பாயிண்ட் இஸ் வேல்யூபிள் பாயிண்ட். என்னன்னா, ஒரு தனியா ஆளவர்த்தம் பண்ணக்கூடிய மோடி, அமித்ஷா அந்த வகராக்களுக்கு ஒரு பெரிய தடைகள் கட்டியிருக்கு. செக் வச்சு, அதாவது அந்த சாமி கயிறுன்னு கட்டுவாங்க இல்லையா, உங்களை காத்து கருப்பு அணுகாதுண்டு. 1. 2வது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு காலம் இதில் இப்படி கொண்டு போக முடியும்னு முதல்ல எனக்கு ஒரு கேள்வி வந்ததுக்கு காரணம், சுப்பிரமணிய சாமி அடுத்த மார்ச்சுக்குள்ளே கவுந்துருன்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் சொல்றதே எடுத்துக்க வேண்டியதில்லை, எடுத்துக்கிட்டோம், யாருமே எடுக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய ஆசை மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு. நான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளு, எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. நான் பிஜேபியுடைய உறுப்பினரும் கூட, மூத்த தலைவரும் கூட. நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அவள் வந்து ரொம்ப நாள் கதை ஓடாது. மார்ச்சில் அவள்கிட்ட கூட இருந்த 2 பேர் இருக்காள், அவளும் ஓடிடுவா, இவாளும் போயிடுவா அப்படின்ட்டு நம்ம ஐயா சுப்பிரமணிய சாமி சோழவந்தக்காரர் அவர் சொல்லிட்டார். அது அவர் ஆசைப்படுறாரு சார். அது அவருக்கு ஆசை. அவருக்கு மோடி கிட்டத்திலே ஆகாது, நம்மளை வந்து ஒதுக்கிட்டாரு, 84 வயசாயிட்டு, இனி அவருக்கு கொடுக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும். ரைட். இப்போ என்ன சார், அந்த 75 வயசு வந்து பாஜக மாத்திரம்தான். பாஜக மட்டும்தான், மீதி அலையன்ஸ் இருக்கிறவங்கலாம் கிடையாது. அலையன்ஸ் வந்து ஒவ்வொரு சட்டம் தான். 95 இப்ப நாயுடு இருக்காரா, 96 வயசுனாலும் வந்து உட்காரலாம், அது யாரும் கேட்க. ஜித்தன் ராம் பாத்தீங்கன்னா 79 வயசு, அவர் தான் சீனியாரிட்டி. யாரு? ஜித்தன் ராம் மாஞ்சி. ஆமா, மாஞ்சி வயசுக்கு இன்னொரு, அவர் தான் அதிகமான இது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, புரந்தேஸ்வரி அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. 2015 மறுபடியும் பிஜேபிக்கு வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டா இவருடைய கொழுந்தியா. யாருடைய கொழுந்தியா? சந்திரபாபு நாயுடு கொழுந்தியா, என்டிஆர் உடைய மகள். மகதான், 2வது மகன். மூத்த மகளை தான் இவர் முடிச்சிருக்காரு, 2வது மகள். இப்ப அந்த அம்மாவை பிஜேபி சார்பாக கொண்டு அவை முன்னவராக வைக்கப்படுவார் என்று தகவல் வந்திருக்கு. ஆமா, அப்பாயிண்டட் இல்ல.
இப்போ இவங்க வந்து நாளைக்கு எது நடக்குங்கிறது உறுதி, அதில் டவுட்டே இல்லை. நாளைக்கு ஆட்கள் மாறினாலோ போனாலோ நாளைக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய சபாநாயகருடைய முடிவு வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிள் டிசிஸ், ஒரு ப்ரெஷியஸ் வேல்யூபிளாக இருக்கும். அதாவது விலை மதிக்க முடியாது. அதுக்கு தான் நாயுடு என்ன செய்கிறாரு, ஏன் ஆள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. போர்ட்போலியோவில் நாயுடுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. நிதிஷ்க்கு எது? நிதிஷுக்கு 2. ஆனால் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன வயசு நாயுடைய அளவு கொடுத்துருக்காங்க. பொம்மானின்னு ஒருத்தர் சந்திரசேகரன் சொல்லி ஒரு பெரிய 5800 கோடிக்கு அதிபர் இணை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சந்திரசேகர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரயில்வே துறை வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் சார், முக்கியமான போர்ட்போலியோ அவங்க தான். ஏன்னா அணுசக்தி, மற்ற விவகாரங்கள், வெளிவிவகாரத்துறை, ஃபினான்ஸு, பாதுகாப்பு, அக்ரிகல்ச்சர், அப்புறமா வந்து நகர்ப்புறத்துறை, மின்சாரம், நிலக்கரி, எஃகு எல்லாமே இவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ இவருக்கு நம்ம குமாரசாமிக்கு கனரக அந்த அந்த துறை, நீர்வளத்துறை, நீர்வாசத்து, அது பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை நான் 2வது சொல்றேன். அப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிண்டே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாரு. எந்த சிண்டே? மகாராஷ்டிரா சிண்டே. இன்றைக்கு காலையில் வந்து செய்தி என்னன்னா, எப்பா நான் 7 சீட்டு வச்சிருக்கேன், தேவகவுடா கட்சி 2 சீட்டு வச்சிருக்கு, சரியா? அவங்களுக்கு 2 கொடுத்துருக்கீங்க மினிஸ்டர். ஆமாம். அது மட்டும் இல்லை, அவருக்கு 1 இது கேபினெட்டும் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஜித்தன் ராம் மாஞ்சி அவருக்கு 1 கொடுத்துருக்கு, 1 தான் வச்சிருக்காரு, அவருக்கு கேபினெட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம். அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்னது? இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து 7 வச்சது எனக்கு ராஜாங்கத்துறையை கொடுத்துருக்கீங்க, கேபினெட் தரல அப்படின்னு போர்க்கொடி வைத்துறாங்க. அது மட்டும் இல்லை, பிரபுல் பட்டேலுக்கு அஜித் பவாருக்கு இணையமைச்சர் கொடுத்தனால நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். அது அந்த இணையமைச்சர் இண்டிபெண்டன்ட் பாடி தான். இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஆனால் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. நான் கேபினெட் மினிஸ்டர் இல்லை, ஏற்கனவே அவர் கேபினெட் இருந்தார், ஏவியேஷன் மினிஸ்டர். அவர் மீது ஒரு 850 கோடி ரூபாய் வழக்கை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க பிஜேபி. அவங்க சேர்ந்த உடனே எல்லாமே சரி பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. மினிஸ்டர் கிளீன் ஆகிட்டாரு. இப்போ அவருக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் கிடையாது. இப்போ வேறு ஏதாவது துறை கொடுக்குறாங்க. சிண்டே நாட் அக்செப்டட், வில் நாட் அக்செப்ட்டுங்கிறாரு. அஜித் பவார் நாங்கள் வி ஹவ் பீன் வெயிட்டிங் தேர், எங்களுக்கான சரியான அந்தஸ்து வரக்காட்டி வெயிட் பண்ணுவோங்கிறாங்க. ஆக பிரந்தேஸ்வரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆந்திராவுடைய பிரச்சனை இருக்குது. கட்சிக்குள்ள ஓரளவுக்கு சிவராஜ் சிங் சௌகானுக்கு விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. ஆமாம் சார், அது கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு. அது வந்து இல்லை, அது கூட அது கட்டாயமா ஆர்எஸ்எஸ்னால தான் அது. ஆமாம், நிதின் கட்காரிக்கு அதே சாலை போக்குவரத்து துறை, அதே ஜல்சக்தி துறை அப்படி கொடுத்துருக்காங்க. அவர் மேலே சிஏஜிடி ரிப்போர்ட் இருந்துச்சுட்டு இவங்க தான் கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் தூக்கி புறந்தள்ளிட்டு மறுபடி நம்பிக்கையான ஆளாக அவரை கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ சிஏஜி ரிப்போர்ட் வந்த இதெல்லாம் கேலி கூத்தாய். சார், சிவராஜ் சௌகான் வந்து பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சார். பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்தால் யாருக்குமே இடமில்லை, கிடையாது. அவங்க தான் வச்சது. நிதின் கட்காரிக்கு இடமில்லை. ஆமா, நல்லா கவனிங்க. சிவராஜ் சௌகானுக்கு இடம் இருக்க வாய்ப்பாருது. மனோகர்லால் கட்டாருக்கு இடம் கிடையாது. ஆமா, மனோகர்லால் கட்டார் மின்சாரத்துறை கொடுத்துருக்காங்களோ, ஆமா, ரொம்ப ஹை லெவலான ஒரு துறை. நகர்ப்புறத்துறையும் கொடுத்துருக்காங்க, ஹவுசிங் போர்டும் கொடுத்துருக்காங்க. அதில் சபர்பன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து போர்ட்போலியோ நேற்று இரவு 10ஆம் தேதி, இன்னைக்கு 11ஆம் தேதி தானே, இன்னைக்கு 11ஆம் தேதி. இந்த ஒரு 24 மணி நேரத்தில் இத்தனை பிரச்சனைகள் வரும்போது இன்னும் எத்தனை 24 மணி நேரங்கள், எத்தனை 240 மணி நேரங்கள் நாட்டை ஆள வேண்டும்? அதுக்கப்புறம் பாலிசி டிசிஷனில் என்ன மாதிரியான டிசிஷன்? அதில் ஒன்று, கேரளா சேர்ந்த சுரேஷ் கோபின் ஆக்டரு, எனக்கு மினிஸ்டர் வேணாம், நான் நடிக்கவே போறேன். ஆனா இப்ப சொல்லிட்டார். நான் எப்ப சொல்லவே இல்லைன்ட்டு அவரு yesterday he disclosed to media, I didn't say this comments, all this fact. அவரும் கேபினெட் எதிர்பார்த்தாரு. யார்? சுரேஷ் கோபி சார். அவருக்கு சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க சார், அவருக்கு பெட்ரோலியம் துறை கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன சார் கேபினெட்? இது அதோட அந்தஸ்து என்ன சார் இருக்கு? அவர் சினிமா இல்ல, அவரு நினைச்சது கேபினெட், அதனாலதான் வேணாம். ஆமா, அதனாலதான் எனக்கு கேபினெட் கொடுக்கலன்ட்டு. அப்படியா? அதுதான். அதனால நான் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு சினிமாக்காரரை கூப்பிட்டு மத்திய மந்திரி ஆக்கி அவருக்கு சுற்றுலாத்துறையும் பெட்ரோலியத்துறையும் கொடுத்தா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தானே சார் முன்னேற முடியும்? அப்படி கிடையாது. கேரளா வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணி வந்திருக்க கேண்டிடேட். கேரளாவுல இன்னொரு கிறிஸ்துவ கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. அவரு ரைட் சார். அவருக்கு என்ன கேபினெட் கிடையாது? அவருக்கு கேபினெட் கிடையாது. இணை அமைச்சர். ஆமா, அவர் வந்து இது ராஜ்யசபா இணை அமைச்சர்ல ராஜாங்க மந்திரி சகல அந்தஸ்து உள்ளது ஒண்ணு. ஆமா,
பொறுப்புல அதுல யாரும் தலையிட முடியாது. ஆமா, அதுக்கப்புறம் கீழே உள்ளது இன்னொன்று இருக்கு. இன்னொன்று அதுக்கு மேல அதான் உள்ளது இந்தியா அதே இணையமைச்சு இண்டிபெண்ட் பாடி, அது வந்து கேபினெட் ஈக்குவலா இருக்கும். கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஆமா, அதுதான். ஆமா ஆமா. இப்போ அவர் நான் அப்படி சொல்லலை. அப்போ அதான் எனக்கு என்ன ஆச்சரியம் குட்டிக்கண்ணன் சார், எவனாவது மந்திரி பதவி கொடுத்தா வேணான்னு சொல்லுவானா? அதுக்காக சாவுறான் ஒவ்வொருத்தனும். சுரேஷ் கோபி மாதிரி ஒரு வித்தியாசமான ஆள் இல்லையே நினைக்கும் போது நான் சினிமால நடிக்கணும், என் தொகுதிக்கு நிறைய செய்யணும் அப்படின்றார் சார். அப்புறமா சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை, மீடியா அப்படி அதான் கேமரால இருக்குமே, கேமரால தான் இருக்குமே, இல்லை தான் போத. எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சினிமாவுக்கு நிறைய பேர் பணம் செலவு பண்ணியிருக்காங்க, அதை விட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நான் அப்படி சொல்லலைன்ட்டு உல்ட்டா. அது ஒன்று சார், இந்த 10 வருஷம்தான் இது இல்லை, இப்பயும் மைனாரிட்டிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க கேரளாவில் ஒருத்தருக்கு. சார் மைனாரிட்டியில் முஸ்லீம்க்கு யாராவது கொடுத்தாங்களா? அதாவது ஒரு கேவலமான துறை என்ன தெரியுமா, நான் என்ன கேட்குறேன்னா, முஸ்லீம் வெறுப்புங்கிறது வந்து இவங்க பிஜேபிக்கு அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதிக குழந்தை பெறுறவங்க வந்து ஊடுருவல்காரர்கள், இன்ஃபில்ட்ரேஷன், அது அவங்க பாலிசியில் ஒன்றா இருக்குது. அந்த பாலிசியை தாண்டி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உறவுகள்லாம் உண்டு. பாகிஸ்தானில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க, நவாஸ் ஷெரீஃபுக்கு இவங்களுக்கு உறவு உண்டு, யார்ட்டையும் சொல்லாமல் மோடி போவார். இப்படி சொல்லி ஹிந்து கன்சாலிடேட்டில் நம்ம வெற்றி பெறலான்னு ஒரு பல பரிச்சை செஞ்சு கடைசியில் அது டோட்டலி தோற்று போச்சு. நான் அது தோக்கலன்னு சார். தோற்று போச்சா? தோக்கல. அப்போ 22 ஏதோ ஒரு சைலண்ட் ஆயிருக்கு சார். குட்டிக்கண்ணா, 22% இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மேஜர் கம்யூனிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி. ஆமாம். இந்தியாவுக்கு வரக்கூடிய சவுதி அரேபியாவிலிருந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பில்லியன் கோடி டாலர் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஆமாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மலேசியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரிஷியஸ், அது பாகிஸ்தானை விட்டுருங்க, மற்ற தேசங்கள் அனைத்தும் இந்தியாவோடு மிக 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 நட்புறவோடு இருக்காங்க. மிக 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 நட்புறவு. பாகிஸ்தானை தவிர ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியாவை தான் விரும்புறாங்க, ஈரான் இந்தியாவை தான் விரும்புறாங்க, எல்லா நாடுகளும் சவுதி எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்திற்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு இந்தியாவின் மீதும் இந்த அரசின் மீதும் பார்வைகள் தவறாக அமைஞ்சிடும் சார். உன்னை கேட்டா அமெரிக்காவை எல்லாரும் அசிங்கமா பார்ப்பான். ஏன்னாப்பா 20% இருக்கான், நீ மொத்தமே நாட்டில் 80% இருக்கான், அவன் 20% இருக்கான், ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை. அதான் சார், நம்ம உண்மையை தானே பேசணும், பாப்பானா இல்லையா? அது நான் கேட்டேன், நான் பிசிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், எஸ்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், எஸ்டிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், மைனாரிட்டிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மைனாரிட்டியில் முஸ்லீமுக்கு எத்தனை கொடுத்துருக்கேன்? ஆமாம், புத்திஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடு. எப்போ மைனாரிட்டி புத்திஸ்ட் கொடு, சீக்ஸுக்கு கொடு, கிறிஸ்தவர்களுக்கு கொடு, ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு கொடு, கத்தோலிக்கர்களுக்கு கொடு, தலித்துகளுக்கு கொடு, ட்ரைபலுக்கு கொடு, யாருக்கு வேண்டாலும் கொடு. முஸ்லீம்களுக்கு முகமது, அகமது, ஹாமிதுன்னு இப்படி ஒரு யாராவது, அப்துல் காதர், பாய் யாருக்காவது கொடுத்துருக்கியா? எதுவும் இல்லை சார். உத்தரப்பிரதேசத்தில் 22, வெஸ்ட் பெங்காலில் 34, ஆசாமில் 34, கேரளத்தில் 25, ஆந்திரா கர்நாடகாவில் 18%, மகாராஷ்டிராவில் 18-20%. இப்படி இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைன்னா உலகம் என்ன செய்யுங்கிறத நம்ம அவங்க பார்வைக்கு விட்டோம். இது ரொம்ப அசிங்கம். சரிங்க. ஏன்னா போன 5 வருஷம் தான் இல்லை, இந்த 5 வருஷமா கொடுக்கலாம்ல. ஆமா, கொடுக்கலாம். அப்படி ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்றும் சொல்ல முடியாது, அதாவது கூட்டணி கட்சிகள் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, அதே கூட்டணி கட்சிகள் சந்திரபாபு நாயுடு வந்து நான் வந்து என் ஸ்டேட்டில் 4% கொடுக்க போறேன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. பண்ண முடியாது, எதுவுமே இல்லையே, அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கவும் மாட்டாங்க. இப்போ மோடியுடைய சிந்தனை என்ன தெரியுமா? பல் பிடுங்கின பாம்பு தான். அமித்ஷாவுடைய மூஞ்ச நேற்று பார்த்தீங்களா? ஆமாம், அமித்ஷாவுக்கு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு. பல செய்திகள் யூகமாகவும் இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் சொன்னது சில நேரத்துக்கு தப்பாக கூட போயிடும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுக்க போகிறதாக நம்மளே பேசியிருக்கோம், அந்த செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம், அதை நம்ம 2வது பேசுவோம். அப்போ சில நேரங்களில் அது கருத்து கணிப்புகள் பழிச்சிரும். ஆனால் இப்போ பேசுகிறது உறுதியான செய்தி. இதுதான் அந்த கல நிலவரம். வந்து எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. மோடி நான் நினைக்கிறேன் ஒரு 75 வயசு வரைக்கும் ஓட்டுவோம், 3வது முறையில் தொடர்ந்து ஹேட்ரிக் அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன ஒழிஞ்சு போகிறாங்கன்னு விட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்லை சார், அவங்க தான் நாங்கள் எங்கள் அதேமாதிரி இதுவே இல்லையேன்றாங்களே சார். எப்படி? எங்களுடைய பைலாவில் அதே மாதிரி இல்லையே, அப்படி தான் சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கொளுத்தி போட்டார் இல்லை? சரி, பைலால இல்லைல்ல. ஆமாம், எதுக்கு மற்றவனெல்லாம் வெளியேற்றுனீங்க? அப்போ வந்து அவங்க பவரில் இருந்தாங்க. அப்போ அதான், அப்போ உனக்கு ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில். ஆமாம், இப்போ அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன உடனே அது நாங்கள் எங்கள் இதில் பைலாவில் இல்லையே. இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, ஜேபி நட்டாவை தூக்கிங்க போட்டாங்க. நட்டா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஓவராக பேசிகிட்டு இருந்தார்.
நட்டாவை என்ன நல்ல பதவியை கொடுத்துருக்காங்க, சுகாதாரத்துறை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொசிஷன். ஆமா, நட்டாவும் அமித்ஷாவும் மோடியுடைய ஆட்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நட்டாவும் அமித்ஷாவும் மோடியுடைய ஆட்கள். இப்போ அமித்ஷாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டதாக தெரியுது சுயம் சேவக்லேருந்து. ஆக்சுவலி அமித்ஷா வந்து ஹிந்துஸ் கிடையாது, அவர் வந்து ஜெயின். அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் ஜெயின் தான், ஜெயின். அதனால சீனிவாச என்னது அவர் பேர் சந்திரசேகர என்னமோ பேசு, சந்திரசுவாமி ஷா. அவருக்கு வந்து உன் டிபார்ட்மெண்ட்டோட நீ நிறுத்திக்கோ, கட்சியினுடைய தலைமை விவகாரத்தில் தலையிடக்கூடாது, நீங்கள் எடுத்த பாலிசி டோட்டலி தோத்து போச்சு. அதனால் நீ தானே எல்லாம் எடுத்தீங்க, அமித்ஷாட்ட சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், நீங்கள் தானங்க முடிவு எடுத்தீங்க, கூட்டணி அமைச்சிங்க, நாங்கள் சொன்ன ரெப்ரஸன்டேட்டிவ் கூட வந்து நிராகரிச்சிட்டீங்க. நிராகரித்து தோல்வி அடைஞ்சதுனால நீங்கள் அந்த உள்துறையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இரு, நாங்கள் மற்றதை பார்த்துக்கோம் அப்படி தகவல் வந்திருக்கு. ஆமாம். ஆனால் இப்போ இந்த மந்திரி சபை ஏற்று 2 நாளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. 2 நாள் 48 மணி நேரம். ஆமாம், 48 மணி நேரம் கூட இல்லை. ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அஜித் பவார் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அவங்க கட்சிக்காரங்களே எனக்கு இது இல்லைன்ட்டு இது நடக்குது. ஆனால் குட்டிக்கண்ணா இன்னும் 2 செய்தி இதோடு சேர்ந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அக்டோபரில் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம், அதனால் சார் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஆமாம் இன்னொன்று சார், ஆமாம் 3 ஸ்டேட்டு சார். அதனால் இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப ஆக்டிவாக இறங்க போகிறாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக புத்துரிச்சு கிடைச்சிருக்கு. ஒன்றுமில்லாத காங்கிரஸ் 101 வந்துட்டேன், 101 இல்லை 99, 2 சுயேட்சை சேர்ந்துட்டான். ஆமாம், பப்பு யாதவும் சேர்ந்துட்டான் நேற்று. அதுக்கு முந்தைய ஒருத்தர் சேர்ந்தார், 2 பேரும் 101, ஒன்றுமே இல்லாமல் கிடந்தவங்க. இப்போ உத்தவ் தாக்கரே இங்கே இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதாக ஒரு தகவல், அது யூகமாக கூட இருக்கலாம். அதனால தான் ஏக்நாத் சிண்டேவே ஒதுக்குறாங்க. இருக்கலாம், அதுதான் இருக்கலாம். அஜித் பவாரும் அதுக்கு தான். ஆனால் உத்தவ் தாக்கரே போவாராங்கிறது கேள்விக்குறி. இல்லை சார், அவங்களுக்கு இல்லை, அவர் வந்து இவங்க 2 பேருக்குள்ள தான் அந்த இது இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் உத்தரவு தாக்கரே சிவசேனாவுக்கு நல்ல இது சார், அவங்க தான் ஓட் பேங்க் சார். அதனால் மகாராஷ்டிரா எலெக்ஷனும் இன்னும் 4-5 மாதத்தில் வரப்போகுது. அதனால தான் இப்போ வந்து ஏக்நாத் சிண்டே டிமாண்ட் பண்ணாலும் சரி, அஜித் பவார் டிமாண்ட் பண்ணுறா, அது காதில் வாங்கலை சார். அதுதான் காரணம். இப்போ பட்நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டார். கரெக்ட். இப்போ அப்படி ஒரு சூழல் பின்னால் நடந்தாலும் நடக்கலாம ஒழிய, இப்போ என்னுடைய கருத்து, இவ்வளோ நெருக்கடி இவ்வளோ அவமானத்துக்கு இடையில உத்தவ் இந்த எலெக்ஷனில் போய் சேருவார்னு நான் நம்பலை. இந்த அக்டோபரில் சார் இல்லை இந்த அக்டோபர்னா நாள் இல்லை. இல்லை சார், வேற வழி இல்லை சார். இல்லை இல்லை இல்லை, ஏன்னா இதில் அவங்க நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. 30 இடம் வாங்கியிருக்காங்களே. இருந்தாலும் 30 இடங்கிற சார் காங்கிரஸ் சரத் பவார் வேற சார். இவங்க கூட இருந்தால் தான் அந்த இண்டு ஓட்டு கன்சாலிடேட் பண்ணி வருது. அதனால தான் அவங்க, ஏன்னா சிவசேனா வந்து இண்டு ஓட்டு தான் கன்சாலிடேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயின். ஏன்னா இதுவே தாக்கரே வந்து பால் தாக்கரே என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணாம், அதனால தான் அவர் 6 வருஷம் எலெக்ஷன் நிக்க முடியல, ஓட்டு போடாத இது பண்ண தேர்தல் கமிஷன் தடையே செஞ்சது. அப்படிதான் மோடியும் செஞ்சிருக்கணும். ஆமா, மோடி கொஞ்சம் அப்படி ஆக்ஷன் பண்ணி. ஆமா, இப்போ வந்து அதனால உத்தவ் தாக்கரவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறாருன்னு நல்லா தெரியுது சார். சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு இன்றைக்கு நடக்குதோ இல்லையோ, இட் குட் ஹேப்பன் டுடே ஆர் டுமாரோ. டுடே இஸ் நாட் பாசிபிள், டுமாரோ இட் குட் ஹேப்பன். But because of it is so called the politics, what will happen, நமக்கு வந்து no one predict exactly யார் எங்கே போவா நாயுடு எங்கே போவான்னு சொல்ல முடியாது. வெயிட் அண்ட் சி. சார் அது ஒன்று, இந்தியா கூட்டணிக்கு இப்போ நடக்கிற மாநில எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் முக்கியமாக வந்து சார் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், இது 2 பார்த்தீங்கன்னா பிஜேபி, இன்னொன்றில் இந்திய கூட்டணி ஜார்க்கண்ட் ஓமன் சோரா. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்தியா கூட்டணிக்கு. 6 சீட்டு பிடிச்சாங்க. ஆமாம், 10ல் 4. அது சட்டமன்றத்தில் மாறும், சொல்ல முடியாது. சட்டமன்றத்தில் ஈக்குவேஷன் தனி, இந்த ஈக்குவேஷன் தனி. இல்லை சார், அங்கே வந்து ஃபார்மர்ஸு, அந்த மல்யுத்த குட்டிக்கண்ண, ஆனால் இந்தியாவில் கணிக்க முடியாத ராஜ மாநிலமாக இருந்த உத்தரப்பிரதேசமே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டு. யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணல. ராஜ மாநிலம் பிஜேபி. இப்போ கூட உத்தரப்பிரதேசம் போயிட்டுன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லையே. உத்தரப்பிரதேசத்தில் 40 சீட்டு வந்திருந்தா நீங்க பிரச்சனை இல்லையே சார். அதான் சார், இல்லை சார், எக்ஸஸா 30 சீட்டு வந்தால் பிரச்சனையே இல்லை சார். அந்த இது தானே போச்சு. போன வாட்டி 62 வாங்கினாங்க சார், அதில் 31 தானே. ஆனால் அதில் சார் அது காரணம் வந்து டோட்டலி வந்து அமித்ஷா தான் சார். ரொம்ப மோசம் அமித்ஷா. ஏன்னா 3 வருஷம்
கண்டினியூட்டாக இருந்தவன கேண்டிடேட்டும் சரியாக நிற்க வைக்கல. ஆர்எஸ்எஸ் காரங்களை மதிக்கல. ஆமாம், யோகி ஆதித்யநாத் மதிக்கல. ஃபீல்டில் யோகிக்கு அவங்களுக்கு நான் பார்த்தேன், நேற்று பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட் எல்லாரும் கூடி இந்த மைய மண்டபத்தில் யோகி அப்படியே சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாம். அப்புறம் முக்கியமான ஒரு வைரலாக ஒன்று போகுது என்னன்னா, மோடி அந்த முன்னாடி வந்து பேசும்போது ஆல் லீடர்ஸ் டு ஸ்டாண்ட் எக்ஸப்ட் கட்காரி. ஆமாம், அப்படியே தான் உட்காந்து அது திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கு. டிவியில் பார்த்துருப்பீங்க. மீது இது பாருங்க, எல்லாருமே மோடி எழுந்தினாரு, அமித்ஷா எழுந்தினாரு, ராஜ்நாத் எழுந்துக்கிறார். ஆனால் கட்காரி மாத்திரம் எந்துக்கவே இல்லை சார், அப்படியே தான் இருந்தார். அப்போ கட்காரிக்கு வந்து அவ்வளோ கோவம் இருக்கு. ஆமாம், அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார் அவர் வந்து. இல்லை, அவருடைய நாகப்பூர்லேயே தோக்கடிக்க தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னதான் சொன்னாலும் மோடிங்கிற ஒரு மனிதருக்கு அந்த அடையாளத்துக்கு தான் இன்னைக்கு பிஜேபி அந்த அடையாளத்தை வச்சு தான் தூக்கி நிற்குது. ஆமா, அதுல எந்த மோடி மீது 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் மோடி இன்னைக்கு அதுதான் சுயம் சேவக சங்கம். மோடியா பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா மோடியாங்கும் போது டக்குன்னு மோடி இங்க வந்துடுறாரு. மற்றதெல்லாம் இப்படி வருது. ஆனா இது தொடரக்கூடாதுன்னு சுயம் சேவாக்கு விரும்பும். இல்ல பார்லிமெண்ட் இனி வந்து நல்ல ஃபைட் நடக்கும் சார். இனி வந்து 240 வந்துட்டாங்க. இனி பார்லிமெண்ட்ல தொடர் விவாதங்கள் நடக்கும்போது நாயுடு கட்சி நிதிஷ் கட்சிலாம் அப்படி சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா தே ஹவ் பீன் வாட்சிங் திஸ் இஷ்யூ. ஹராஸா வந்து போக மாட்டாங்க சார். நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க நாயுடு நிதிஷ் வந்து பல்ட் அடிப்பாங்க. அது அப்படி நான் நினைக்கல. ஆனா பல்ட்டி அடிக்கலாம். எப்ப தெரியுமா? என்னுடைய கருப்பு ஒரு 2 வருஷம் ஆகலாம். இல்ல சார், அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு வேண்டியது ரொம்ப நிறைய வேணும் சார். கொடுக்குறாங்களா? ஆனா அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார். இல்ல அந்த அதாவது எந்த இப்போ சுயம் சேவா கூட கேட்டேன்னா, இப்ப நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இது சந்திரபாபு நாயுடுக்கு அப்ராட்ல இருந்து 50,000 பேர் வந்திருக்காங்க சார் வேலை பண்றது. இதுக்கு ஐடி. ஏன்னா அவரால் போட்ட இது சார், அவர் போட்ட விதனால தான் அவங்க இங்கிருந்து அங்க போயிருக்காங்க வேலை பண்ணவங்க. ஆமா, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் உனக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இங்க வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு அது ஒண்ணாச்சா, அவருடைய கனவு வந்து அமராவதி. அவர் வந்து ஏன்னா அதுல ஆஸ்திரேலியா இருக்க இது மாதிரி இங்க உருவாக்கணும் பாக்குறாரு தலைநகரை. அது வந்து குட்டிச்சவர் ஆகிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில வந்த தகவல் என்னன்னா, ஏன்னா அப்படியே அந்த அமராவதி சிட்னி மாதிரி ஆக்கணும் பாக்குறாரு சார். அவருடைய போட்டது அப்படிதான் சார். காலைல வந்த தகவல் ஜெகன்மோகனுடைய அடுத்த 5 ஆண்டு வாழ்க்கை என்ன, அவர் மீண்டும் சிறைக்கு செல்வாரா அல்லது அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா ஆந்திராவை அனுபவம் இல்லாம பெரிய அளவுல கடனாக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இல்ல 30 லட்சம் கோடி சார் கடனா. 30 லட்சம் கோடி கடனா சார். இதுக்கு 50 லட்சம் பெண்களுக்கு வருஷத்துக்கு 15,000 கொடுத்துருக்காரு சார். இல்லை இப்போ அவரு வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆளாலும் காங்கிரஸ் மோதல். இப்போ பாருங்க அவருடைய திட்டங்களை நான் இப்போ கொஞ்சம் சொல்றேன். அவங்க எப்படி திட்டம் போட்டிருக்காங்கன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட் த ஸ்கீம் லிஸ்ட் 2024 என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல்ல பாருங்க ஒய்எஸ்ஆர் அம்மா ஓடி ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் ரைஸ் கார்டு, ஒய்எஸ்ஆர் ஜெகன் வித்யா தீவனா ஸ்கீம் எல்லாமே அப்பா பேர்ல. நீங்க சொன்னீங்கல்ல ஒய்எஸ்ஆர் ஆரோக்கியா ஆஷ்ரா ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் நவஸ்கிராம் ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் லா நேஸ்தம் ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் மத்தியாசகர பஹோசரா ஸ்கீம், ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஸ்கீம், ஸ்கீம்ஸ் ஆஃப் ஒய்எஸ்ஆர் நித்யானந்தா நேசம், ஒய்எஸ்ஆர் பென்ஷன், ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் காப்பு நேஸ்தம் ஸ்கீம் எல்லாமே ஒய்எஸ்ஆர். ஒய்எஸ்ஆர் வாகர் மித்ரா, ஒய்எஸ்ஆர் வித்யா புருஷாக்கர், ஒய்எஸ்ஆர் கந்தில் வேலுகு ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் ஆதிரஸ்தம் ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் ரித்து பொரோசா ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் நவோதயா ஸ்கீம், ஒய்எஸ்ஆர் பெல்லி கனகு ஸ்கீம் எல்லாம் அப்பா பேரை போட்டாச்சு. கருணாநிதி பேர் போட்ட மாதிரி. இங்க கருணாநிதி எதுக்கு எடுத்தாலும் இங்க கேளாம்பாக்கத்துல சட்டமன்றத்தில் எத்தனை ரொம்ப கம்மி. ஆனா இப்ப அவருக்கு ஒரு பலம் வந்துடுச்சு. யாருக்கு? நாயுடு. அவருடைய பையன் 41 வயசு. பேர் என்ன பேரு? நல்ல பேரு நரேஷ் என்னமோ ஒண்ணு. ஆமா, நல்லா படித்தவர், அமெரிக்காவில் பொருளாதாரம் படித்தவர், நல்லா பிரமாதமாக. நாயுடுக்கு இப்போ யாரையும் நம்ப முடியாட்டாங்க கூட அவருடைய சொந்த பிள்ளை இருக்கிறனால அவருக்கு ஒரு பெரிய கை இது. நாயுடு ஸ்ட்ராங் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ என்ன ஒன்றே சொல்கிறேன், பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா
ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் ஐடியா மாநிலங்கள் எப்போதும் அதிகார குவிப்பில் இருக்கக்கூடாது. இது அவங்களுடைய தத்துவம். அப்படி என்றால் அதனால தான் மாநிலத்தில் 370 ஒப்ளிகேஷனை மெயினாக அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க. மாநிலத்திற்கென்று எந்த ஒரு மாநிலத்திற்கென்றும் சமந்தஸ்து கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஒய்எஸ்ஆரில் இதே நாயுடும் இதே நிதிஷும் பாட்னாவுக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சம அந்தஸ்துக்கு, அதாவது சிறப்பு பிரிவிலேஜஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் பீகார் அண்ட் ஆல்சோ ஆந்திரா. அது வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கு. இங்க கொடுக்கறதுக்கு அப்படி கொடுத்தால் பாசிபிலிட்டிஸ் நாட் feasible. If they allowed it to possibilities அப்படி பண்ணினா they providing lot of crores and crores. ஆமா, அது கொடுக்க மாட்டாங்க. இல்ல 80% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் போகும், 20% தான் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த 80% போகும்போது எவ்வளவு அளவு, ஒரு லட்சக்கணக்கான கோடி. அது மட்டும் இல்லாம இன்னும் அதோட நிக்காது. நம்ம உள்ள அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சார் இது வந்து ஆந்திராவுக்கு வந்து 2014 ஆந்திராவை 2வது பிரிக்கும் போது அது கொண்டு வந்தாங்க சார். அப்போ இருந்த UP2 மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டேட்டை பிரிச்சார். அவர் தான் தலைமையில, அவர் தான் ஸ்பெஷல் ஸ்டேட்டுக்கு ஆந்திராவை நாசமாக்கி நத்தப்பாலாக்கி இந்த லெவலுக்கு காங்கிரஸ் மண்ணள்ளி போட்டதே நம்ம தமிழ்நாட்டுடைய சிதம்பரம் தான். அது வந்து அவரை கொண்டு வச்சிருந்தா அன்னைக்கு ஆந்திரா இருந்திருக்கு சார். ஜெகன்மோகனை ரோசையா கொண்டு வச்சு அவர் செத்து போயிட்டாரு. போங்க, எல்லாமே இதாயிடுச்சு. அதே தான் சார் இங்க இல்ல. இங்க அவ்வளவு ஃப்ரீ ஸ்கீம் இங்கே தமிழ்நாட்டிலே நடக்குது. எல்லாம் கலைஞர் 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 கலைஞர். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனா அந்த மக்கள் இருக்கிற திங்கிங் நம்ம தமிழகத்துக்கு இருக்குமா சார்? எனக்கு நீங்க இங்க அளவு ஒரு 2 minutes சொல்லுங்க சார். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். நான் சொன்ன ஒரு 15 ஸ்கீம் வந்து ஒய்எஸ்ஆர் அமுடு, ஒய்எஸ்ஆர் பள்ளிக்கூடம், ஒய்எஸ்ஆர் நவரத்னமாலா, ஒய்எஸ்ஆர் கல்வி, எல்லாமே ஒய்எஸ்ஆர். தமிழ்நாடு கலைஞர். இது நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய லெவல் என்ன தெரியுமா? நேற்று நான் பேசினேன். இன்றைக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் 19.1 TMC தண்ணீர் ரிசர்வில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆமாம். ஆனால் வழிகாட்டுதல் குழு, காவேரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, காவேரி ரெகுலேட்டரி போர்டு வந்து அதனுடைய தலைவராக வினித் குப்தான்னு ஒருத்தர் இருக்கார். வினித் குப்தாட்ட கேட்டால், ஐயா கர்நாடகாவுக்கு 4 TMC போதும், இருக்கிறது 19, மீதி 16 இருக்குல்ல. ஆமாம். உச்சநீதிமன்றம் 18 பிப்ரவரி 2018 பிப்ரவரி 16 நீங்கள் இந்த ரெகுலேட்டரி போர்டு இருக்கிற நீரை 10 லிட்டர் இருந்தால் ஆளுக்கு எத்தனை லிட்டரு, 500 லிட்டர் இருந்தால் இவ்வளோ பிரிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஹேட் பீன் கிவன் த ஆர்டர். அப்போ அந்த ஆர்டரை பின்பற்றக்கூடிய மாநிலத்தினுடைய காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸும் காவேரி ரெகுலேட்டரி போர்டும் என்ன செய்யுது? 19 TMC இருக்குது, 4 TMC அவனுக்கு தண்ணி இருக்கான், பெங்களூர் ஃபுல்லாகவே போதும். தமிழ்நாடு கேட்குறது எனக்கு 2.5 TMC கொடுக்க மாட்டேங்கான். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு மக்கள் கேட்கறான். ஒன்றும் இல்லை சார். திருவாரூர் அழிஞ்சு போயிட்டு இருக்கு, டெல்டா காலியாகிட்டு இருக்கு, மழை பெஞ்சு நாகப்பட்டினம் பயிர்கள் காக்க முடியல. ஆனால் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஆமாம். நீ வந்து வீட்டில் உட்காந்து பெருசாக பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்குது? துறைமுருகன் டை அடிச்சுக்கிட்டு மனுஷன் 83 வயசுல இருந்தாலும் சார் இப்போ ஒன்று இதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் கேட்டேன் சொல்லிட்டு. ஆமாம். இல்லை சார், இப்போ வந்து சென்ட்ரலில் நீர்வளத்துறை வந்து குமாரசாமி கிட்ட இருக்கு சார். அது மெயினாக இருக்கு சார். இல்லை அப்போ குமாரசாமிக்கு இல்லை, சோமண்ணா. சோமண்ணா பிஜேபிக்காரர். ஆமாம், அவர்கிட்ட இருக்கு. குமாரசாமிக்கு கனரகம், சோமண்ணாவுடைய கொடுத்துருக்காங்க. ஆமா, அது அவர் பிஜேபி நினைக்கிறேன். ஆமா, பிஜேபி சார். இதுல வந்து இப்போ வந்து இங்க இருந்து 2004 சரி 2009 சரி நீங்க வந்து நீர்வளத்துறையை கேட்டு வாங்க வேண்டியதுன்ட்டு இங்கிருந்து கட்சிக்காரங்க கேட்கற. இப்போ எதிர்கட்சிகள் அது எப்படி 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கிற அதெல்லாம் வாங்க முடியாது, அந்த போர்ட்போலியோன்றாங்க. சரி குட்டிக்கணும் சார். ஆமாம் சார். உண்மையிலே இங்க இருக்கிற திமுக தமிழக மக்களை ஏமாற்றி அவங்க சென்ட்ரலில் என்ன வேணுமோ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க தவிர. ஆனால் இன்னைக்கு கர்நாடகா கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆந்திரா மக்கள் நல்லா செஞ்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒய்எஸ்ஆர்ன்ட்டு அவ்வளோ ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்தும் அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி. இங்கே அதே தான் நடக்குது. அதே தான் இங்கேயும் 3 லட்சம் கோடி கடனில் இருக்குது. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வாங்கிட்டு இருக்காங்க.
இவங்க நினச்சிருக்காங்க பெண்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறோம், பஸ் பாஸ் பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்ட்டு இதெல்லாம் வச்சு கதை நடத்தலான்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் இலவசத்துக்காக ஓடுற ஜனங்க தான் சார். ஆனால் படிக்காத ஆந்திரா அவங்க நல்லா சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அது இங்கே நடக்குமா? மீண்டும் இன்னும் பரபரப்பான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.